அனைத்தையும் போக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி வாசிக்கிறோம். அதனால் சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய விலைமதிக்கப்பட்ட சித்த ரத்தத்தை பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதன் வழியாக நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிறோம். நாம் எத்தனையோ வரை பாவங்கள் செய்திருக்கிறோம். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இதுவரைக்கும் நம்முடைய எதோ வகையான பாவ கரைகள் உண்டு. நாம் சிறுவையெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளை தவறாக பாதையில் பயன்படுத்தி நம்முடைய பாவ கரைகள் நம்மளிடம் இருக்கிறது. அதே போல பாலியல் உணர்ச்சிகளால் ஏற்பட்ட பாவ கரைகள் அந்த சிலுவை நாயகன் நமக்காக சிந்திய ரத்தம் நம்மை முழுமையாக குணப்படுத்துகிறது. இயேசுவே சகல இயேசுவை ரத்தம் சகல பாவங்களை போக்க பாவங்களை நம்மை குணப்படுத்துகிறது. நம்மளுடைய உதடுகளை தொட்டு குணப்படுத்துகிறது. அன்று எசையாசைக்கு அந்த நெருப்பு கொல்லியை கண்டு வைத்து பசுத்தப்படுத்தும் போது குணப்படுத்திய போல இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்தது. இனி உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளாகவும் ஆசீர்வாதத்தை கொடுத்த வார்த்தைகளாகவும் இருக்க போவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவருடைய ரத்தம் இப்பொழுது உங்களை மனதை அப்பா கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு தீய எண்ணங்களிலிருந்து தீய சிந்தனைகளிலிருந்து அப்பா உங்களுக்கு விடுதலை தருவதற்காக அந்த ரத்தமானது ஒவ்வொரு மனதில் வரக்கூடிய யோசனைகளிலிருந்து பழைய மெமரி பழைய ஞாபகத்திலிருந்து பழைய கசப்பான உணர்வுகளிலிருந்து இப்பொழுது முழுமையாக நம்மளை கழுவி குணப்படுத்துகிறது. அதற்காக நன்றி இயேசுவே. உங்களுடைய உடல் பல விதத்திலே அப்பா பாலியலில் நாங்கள் அசுத்தப்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அனைத்தையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நான் பாவியாயிட்டே நான் இவ்வளவெல்லாம் நான் பாவம் செய்தேன், என் உடலால் பாவம் செய்தேன், என் மனம் வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் ஆவியாட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இந்த நேரத்தில் அப்பா கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தியது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை காணாமல் என்று சொன்னபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் வடிக்கப்பட்ட அந்த ரத்தம் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் காயங்களால் சுகமானேன் 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 இயேசுவின் காயங்களால் சுகமானேன். நமது உடலில் உள்ள ஒவ்வொரு நோய்களுக்காக இந்த நேரத்தில் நாம் வருகிறோம். ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள நோய்களை மனதில் கொண்டு அதை சுகம் தரத்தக்கதாக அந்த சுகவீனத்தை கொண்டு வந்த அந்த வியாதியை கொண்டு வந்த அந்த பொல்லாத ஆவியை இந்த நேரத்தில் என்னை விட்டு போ என்று அதட்டி அதை விரட்ட வேண்டும். இயேசுவே, எனக்கு தலைவலி, ஒத்த தலைவலி, எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது எனக்கு ஒத்த தலைவலி, எனக்கு நெஞ்சில வலி இருக்கு, எனக்கு கையை தூக்க முடியல, காலில் முழங்கால வலிக்குது, வயிற்றுல வலி இருக்கு, என்னன்னே தெரியல, அப்பா இயேசுவே உடம்பு முழுவதும் வலியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுதுன்னு டாக்டர்கிட்ட போல, எனக்கு இதயத்துல வலி இருக்கு, எனக்கு நுரையீரல்ல கொண்டு இருக்கு, எனக்கு ஆஸ்மா மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல, இப்படி சொல்லுற ஒவ்வொருவரும் அவங்க நோய்களை சொல்லி இயேசு ரத்தத்தால இந்த நோயை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை கடிந்து அப்புறப்படுத்துறேன். அந்த நோய்
எல்லாரும் வாயை திறந்து இந்த நோயை கொண்டு பண்ணிற தீய சக்தியே தீய ஆவியே எல்லாம் வெளியே போட்டு வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து எனக்கு உள்ள உங்களுக்குள்ள பிரச்சனையை சொல்லி இந்த தீய ஆவிய பிளட் பிரஷர் டயபெட்டிஸ் என்னென்ன நோயா இருந்தாலும் என்ன மருத்துவருக்கு என்ன பேர் கொடுத்தாலும் கடவுளால் இயலாத ஒன்று இல்ல. இப்ப வாயை திறந்து யூஸ் யுவர் உங்களுடைய அதிகாரத்தை அந்த அன்னைக்கு ஆண்டவர் மார்க் 16:17 கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்பிக்கை கொண்டு பின்வரும் நேரங்களை செய்வார்னு சொன்னபடி அந்த அதிகாரத்துல சுகமானி இயேசுவின் காயங்களால் சுகமானி 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 சுகமானேங்கிற நம்பிக்கையோட பாடுங்க. நம்பிக்கையோட ஆண்டவர் உங்களை சுகப்படுத்திருக்காரு. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் உங்களை சுகப்படுத்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தோட இந்த நேரத்துல ஆண்டவர் சுகப்படுத்திருக்காரு. என்னுடைய நோய் நொடியிலிருந்து சுகப்படுத்திருக்காரு. அந்த நம்பிக்கை உங்க நேரத்துல மகளத்துல நடத்துக்கோங்க. இயேசுவே என்னை சுகப்படுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி சொல்லுங்க. சுகமான நான் இயேசுவின் பிள்ளை, நான் சுகப்படுத்திருக்கீங்க, நன்றியோடு இருக்கீங்க. இதுவரைக்கும் எனக்கு 8 வருஷமா இந்த வியாதி இருந்துச்சு, 10 வருஷமா வியாதி இருந்துச்சு, 1 வருஷமா வந்திருக்கு. இப்பதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த வியாதி, எனக்கு அல்சரு சுகமே படுத்த முடியாது, எனக்கு ஆஸ்துமா சுகமே படுத்த முடியாது, எனக்கு டிப்ரெஷன் இதுவரைக்கும் யாராலும் செய்ய முடியல. இயேசுவே எனக்கு சுகப்படுத்திருக்காரு. யாராலும் முடியாது கடவுளால் சொல்லியிருக்காரு. இது மனிதரால் கூடாது, ஆனால் இறைவனால் எல்லாம் கூட என்று சொல்லியிருக்காரு. அதனால சுகப்படுத்தியிருக்காரு. நன்றி சொல்லுங்க. 10 தொழிலாளி நன்றி சொல்லியிருக்கான். அதுல ஒருத்தவன் தான் நன்றி சொன்னான். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில் என்னை சுகப்படுத்தியதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என்னை சுகப்படுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இயேசுவே நான் சுகமானேன், உமது காயங்களால் சுகமானேன், உமது ரத்தத்தின் வல்லமையால் சுகமானேன். எஸ் ஆமா, நன்றியோடு அல்லேலூயா. வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் அனைவருக்கும் வெற்றி உண்டு சொல்லியிருக்கீங்க. நீரப்பப்பட்டே ஆவியின் வல்லமையால் 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 நீரப்பப்பட்டே. இப்பொழுது நாம் நிரப்பப்பட்டேன் பாடினோம். எப்பொழுது நமது உடலில் உள்ள தீய ஆவிகள் நம்மை விட்டு பகன்று விட்டதோ அப்பொழுது அந்த இடம் சுத்தமாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவி வேண்டும். ஆண்டவரின் ஆவியை கேட்பதற்கு அதை நிறைவாக சம்பூர்ணமாக தருவேன் என்று வாக்குத்தத்தம் வாக்கு மாறாத தெய்வம் இப்பொழுது நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிறைக்கிறது. அந்த அனாயின்மெண்ட் அபிஷேகம் ஆவியின் அபிஷேகத்தால் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார். ஆண்டவரே உமது ஆவியால் நீர் அன்று வாக்குத்தத்தம் வாக்கு மாறாத தெய்வமே, அந்த வாக்குத்தத்தத்தின்படி இறுதி நாளில் எல்லோருமே நான் ஆவியை பொழிவேன், உங்களுடைய புதல்வர்கள் இறைவா குறைப்பார்கள், முதியோர் கனவுகள் காண்பார் என்று சொல்லபடி அந்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் வரத்தக்கதாக இயேசுவே ஆவியால் நிரப்போம். இயேசுவே நீங்கள் நம்புங்கள். இப்பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள், விசுவாசிகள். உங்களுக்கு ஆவியானவரின் வரங்களும் கொடைகளும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கொண்டு
அதை கொண்டு அழகையை விரட்டுவதற்கு அன்று அவருக்கு அதிகாரம் கொடுத்த அதே அதிகாரத்தை நீங்கள் 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 அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தீய ஆவிகளை மற்றவர்கள் உடலிருந்து விரட்ட உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இறை வார்த்தைகளை படிப்பதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு இயேசுவே இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. பரிசுத்த ஆவி இல்லாம அந்த இறை வார்த்தையை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த ஆவியின் வல்லமைய இப்பொழுது இறை வார்த்தையை படிச்சு புரிஞ்சுக்கூடிய வல்லமைய அப்பா இந்த நேரத்தில் கொடுத்ததுக்காக நினைக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆண்டவர் தொடுமடியாக நம்ம ஜெபிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் தொடுகிறார் என்பதற்காக நன்றி செலுத்துங்க. இயேசுவே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே வான் படைகளின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். நீரப்பப்பட்டே ஆவியின் வல்லமையால் 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 நீரப்பப்பட்டே. இப்ப நம்ம நிரப்பப்பட்டோம் சொல்றோம். என்ன நிரப்பிருக்காரு? ஆவியின் அபிஷேகத்தால் நம்ம நிரப்பிருக்காரு. நம்புங்க, விசுவசித்தா தான் அது நடக்கும். இயேசுவே அவர் நம்மளை ஆவியில் இந்த நேரத்தில் நிரப்பிருக்காரு. விசுவசிங்க. எப்பொழுது ஆவியில் அபிஷேகம் நம்மளுக்கு உண்டாகி இருக்கோ அப்போ நம்ம எல்லா பாவ கட்டுகளில் இருந்தோம், நோய் நொடிகளில் இருந்தோம் நம்ம விடுதலை போடுறோம். அதனால இப்போ ஆவியில் அபிஷேகத்தால் நம்ம நிரப்பியதற்காக இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டதற்காக நன்றி சொல்லுங்க. ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் இனி பாவத்தில் நம்ம உலர போறதில்லை. ஆவியின் அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்பட்டதனால இனி நான் பாவியல, நான் பரிசுத்தம் ஆகிவிட்டேன். இனி நான் பாவியல, இனி பாவ வாழ்க்கைக்கு நான் திரும்ப மாட்டேன். எப்படி அந்த செல்வந்த, எப்படி அந்த ஊதாரி மைந்த பாவத்தை விட்டுட்டு தகப்பனை நோக்கி வந்தானோ அதே போல இப்போ அந்த ஊதாரி மைந்தனிலிருந்து அதனால அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்தாரோ அதே போல ஆவின் அவிழ்த்தப்பட்டவர்கள் இனி பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த நேரத்தையும் இந்த நாளையும் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி செலுத்துவோம். இனி நம்ம வாழ்க்கையில நம்ம போறதுல அதற்காக நன்றி. இனி நாம டெம்டேஷன், அதாவது சோதனைக்கு உட்பட மாட்டோம். ஆவியானவர் நம்மோடு இருக்காரு, அவருக்கு நமக்கு துணை செய்வாரு. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, உங்களை ஹோலி ஸ்பிரிட்டால உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய பழைய பாவ வழக்கிலிருந்துல எல்லா கெட்ட தீய எண்ணங்கள் இருந்து இப்ப உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்களுடைய கவலைகளோ பயமோ இந்த நேரத்தில் உங்ககிட்ட இருந்து வெளியேறது, உங்கள்கிட்ட இருந்த பயம் எல்லாம் இப்ப வெளியெடுத்து மாற்றி போடப்படுகிறது. உங்களுடைய தற்கொலை எண்ணங்கள், நான் ஏன் வாழணும், நான் ஏன் சாகக்கூடாது அப்படி இந்த எண்ணங்கள் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு வருகிறார். நான் இயேசுவின் அபிஷேகம் கொடுத்ததுக்காக நன்றி. நிரப்பப்பட்டேன், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன். ஹல்லேலூயா. நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். ஆவியின் வல்லமையால் நீரப்பப்பட்டேன். வென்று விட்டேன் எதிரியின் பங்களை வென்று விட்டேன். எதிரான பிரச்சனையை 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 வென்று விட்டேன்.
வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரான பிரச்சனையை வென்று விட்டேன், 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 வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரான பிரச்சனையை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமே. நம்மகிட்ட கவலை, கண்ணீர், பயம், நம்மகிட்ட உள்ள எல்லா வகையான பாவ கட்டுகள், நம்மகிட்ட உள்ள எல்லா சுகவீனங்களையும் அவர் எடுத்து மாற்றிருக்காரு. அதனால அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லை, அந்த ஒரு ஜாய் இல்லை, பெரும் மகிழ்ச்சி இல்லை. நம்ம இந்த இடத்த விட்டு செல்லுவோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலே நாம் எல்லோரும் பல்வேறு விதமான தீய ஆவிகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கின்றோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். மிகவும் பயனுள்ளதாக இந்த அமர்வை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். எனவே எல்லோரும் செத்தமா ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவோமா? இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஆண்டவர் நம்முடைய புகழ்ச்சியிலே மகிழ்கின்ற இறைவன். எனவே இந்த நாளிலே நமது சகோதரர் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய மாதாவினுடைய துணையோடு நாம் இந்த ஜெபத்தை நிறைவு செய்வோம். அனைவரும் கண்களை மூடி அருள் நிறைந்த மரியே சொல்லி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உண்டேனே, உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றின் கன்னியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அற்றிஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆவியானவர் நம் மீது பொழியப்படும் போது நமக்கு அருளப்படுகின்றது. ஆண்டவர் தம்முடைய அருளாலும் நாம் இறைப்பற்றுடன் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான ஆசிகளாலும் நம்மை நிரப்பியிருக்கின்றார். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16-17 இறைவசனங்கள் இங்கு போடப்பட்டிருக்கின்றது. அதுபோல எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும். எனவே இந்த வேளையிலே நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய அருள் கொடைகளையும் ஆவிக்குரிய ஆசிகளையும் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா நலன்களாலும் நம்மை நிரப்பி இருக்கின்றார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு என்றும் ஆனந்தம் என் இயேசு எனக்கு தருகின்றார் என்று உணர்ந்து நாம் பாடுவோமா? எல்லோரும் எழுந்து நின்று உணர்ந்து இந்த ஆனந்தம் எனக்குள் இருக்கின்றது, எனவே நான் ஆண்டவரை துதிப்பேன், எப்போதும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்ற உணர்வோடு இந்த வரிகளை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. கைகளை அசைத்து பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். தமது சிறகுகளாலே என்று மூடி காத்து வழி நடத்தும் நம் ஆண்டவரை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். தமது சிறகால் எல்லை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் எல்லை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. சந்தோஷத்தோடு அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புக்கும் நான் இனி எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஏனெனில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை காத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரை கைகளை தட்டி உற்சாகமாய் மேம்படுத்தும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, மகிழ்ச்சியோடு அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகுகளால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் நமது ஆவியின் பட்டயம், எனது கேடயம். தமது சிறகால் எல்லை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடயம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடயம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இரவில் பயங்கரம், பகலின் அம்புக்கு எதற்கும் நான் இனி பயப்பட மாட்டேன். ஏனெனில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்மை காத்து வழிநடத்துவார். இரவில் பயங்கரம், பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம், பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, மகிழ்ச்சியோடு அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நாம் செல்லும் வழிகளில் எல்லாம் நம்மை காக்க நமக்கு தமது தூதர்களை அனுப்பியுள்ளார்.
நாம் பாதம் கல் மோதாதபடி தம் உள்ளங்கையில் நம்மை தாங்குகிறார். வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் பார்த்து கரங்களில் ஏந்துவான். பாதம் கல்லில் மோதாது காத்து கரங்களில் ஏந்துவான். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு வருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு வருகிறார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. கைலாசத்து அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆபத்து நேரத்தில் நம் ஆண்டவராய் இயேசுவை இயேசுவே என்று கூப்பிட்டால் நம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மை காத்து வழி நடத்துவார். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். நம்பிக்கையோடு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். மீண்டும் பாடுவோம் மீண்டும் பாடுவோம். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். நம்பிக்கையோடு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கைலாசத்து அல்லேலூயா ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம்
என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. தந்தை பிரபுதாஸ் அவர்கள் துவக்க உரையாற்றி துவக்க ஜெபத்தை நமக்காக செய்வார்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நம்ம இரண்டாவது நாளை தொடங்கி இருக்கிறோம். நிறைய பேர் ஆண்டவருடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் எல்லோரும் இங்கே வந்துவிட்டோம், கூடி வந்துவிட்டோம். இயேசு வந்திருக்காரா? வந்திருக்காரா? எப்படி சொல்றீங்க? எப்படி? என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். இப்போ ஏற்கனவே இயேசு வந்தாச்சு. எல்லாரும் கைதட்டுவோமா இயேசுக்கு? ஏற்கனவே இயேசு நமக்கு முன்னாடி அவர் இங்கே கடந்து வந்தாச்சு. எனவே தான் மோசேயிடம் சொன்னார். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டார், நான் எப்படி உங்களை விசுவசிக்கிறது, நீங்கள் என் கூட வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்கள் முன்னாடியே போய்கொண்டே இருப்பேன். நான் உங்கள் பின்னாடி வரக்கூடிய கடவுள் இல்லை. எப்படி? நம்ம முன்னாடியே போய்கொண்டு இருப்பார். எனது பிரசன்னம் உன் முன்னே செல்லும். அவர் பின்னாடி வரக்கூடியவர் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு முன்னாடியே இங்கே வந்து இந்த இடத்தை என்ன செய்துட்டார்? ஆயத்தம் செய்து விட்டார். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆயத்தம் செய்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம வருவதற்கு முன்னாடியே இந்த இடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல இன்று நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருடைய பெயரையும் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளார். பொறித்து, அதை யாரும் அழிக்க முடியாது, பொறித்து வைத்தாச்சு. ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கோம் இல்லையா? ஒவ்வொருவருமே ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு வேண்டுதல். சில பேர் நிர்பந்தத்தின் காரணமாக வந்திருக்கலாம். சில பேர் ஏதோ ஆண்டவர் தருவாரா என்ற தயக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். சில பேர் ஒருவேளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் தருவாரா? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருவார் என்று. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? தந்து விட்டார் என்று சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு இது என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே நமக்கு தருவார். சில பேர் நம்ம நினைச்சு வந்திருக்கலாம், நமக்கு ஒரு சுகம் கிடைக்கலாம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம் என்று நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க போகுது?
எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவர் என்று நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு இது பண்ணும். நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஆண்டவரை எதிர்பார்த்து வந்ததற்கும் மேலாகவே அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே ஆண்டவரிடம் நம்ம கேட்பது மட்டுமல்ல, நம்ம பல நேரம் ஆண்டவரிடம் கேட்பது என்னது, எனக்கு சுகம் வேணும் இல்லையா, எனக்கு நலம் வேணும், என் பிரச்சனைகள் தீரணும் அப்படியே நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறது என்னது? அவர் என்ன தர விரும்புகிறார்? தூய ஆவி. ஹல்லேலூயா. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரையே நமக்கு தர விரும்புகிறார். அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எனவே நமக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஆண்டவர் நம்ம விட போறது இல்லை. அவர் நமக்கு பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்ல, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை மட்டுமல்ல, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆட்களாக மட்டுமல்ல, இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களை தீர்க்கக்கூடிய ஆட்களாக நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதை மாதிரி 1000 பேர் பிரச்சனையோட இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சனை மாதிரி 1000 பேர் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமலே அவரால் செய்ய முடியும். அப்புறம் ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் பிரச்சனை இருக்கு? அவர் ஒரு தேர்வு நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு டெஸ்ட். அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு தேர்வு வச்சிருக்கார். இந்த தேர்வை யார் கரெக்டாக எழுதுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அவரோடு இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவரோடு இருப்பவர்களுக்கு அவர் வெற்றி மேல் வெற்றியை தந்து கொண்டே இருப்பார். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு நினைக்கலாம், இவரை பார்த்தா சாதாரண ஆளு போல தானே இருக்கு இல்லையா, இவரை பார்த்தா வீட்டு எல்லாரும் சாதாரண மக்களை போல தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளால யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை சாதாரணமாக இருந்த மனிதர்களை அவர் நம்மை பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்த ஆவியை தந்து நம்மை அனுப்புகிறார். எனவே நம்முடைய இந்த பிரசன்னம் நம் முன்னாடியே சென்று எல்லாவற்றையும் செய்து முடித்துவிடும். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட பல நேரங்களில் நான் இப்போ நினைக்கிறது உண்டு, ஏன் நம்ம லேட்டாக இயேசுவிட வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறோம். லேட்டாக வந்துட்டோம், ரொம்ப லேட். நிறைய பேர் வயசாகி தான் வந்திருக்காங்க இல்லையா, இன்னும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு ஏதோ ஒரு விரக்தி, அதனால் நம்ம வந்திருப்போம். ஆனால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்குள்ளால் வரப்போகின்றார். அது வயசாக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை முந்தி இருந்தாலும் சரி, பிந்தி இருந்தாலும் சரி, ஆனால் எப்போதும் ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியே செய்ய போகிறார். ஒரே ஆற்றல், ஒரே வல்லமை, ஒரே இதைத்தான் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் நம்ம வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன தரப்போகிறார்? நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே நமக்கு தரப்போகிறார். அதிகமாகவே நமக்கு தருகின்ற இறைவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவர். எனவே இன்றைக்கு நாம் எதையெல்லாம் தேடி நம்ம ஆண்டவரிடம் வந்திருக்கலாம், எவைகளெல்லாம் கேட்டு உள்ள ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதெல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றியே தீர்வார். நம்ம நினைப்பதற்கும் மேலாக இன்று நமக்கு செய்ய போகிறார். எனவே எல்லோரும் எழுந்து நின்று, நிறைய நேரம் எழும்பிட்டு இருக்கீங்க இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எல்லாரும் கால் வலி இருக்கா? இப்போ உற்சாகமாக எழும்பி நின்று நம்ம ஆண்டவருக்கு ஒரு உற்சாகமாக ஒரு பாடலை பாடுவோம். இங்கே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் ஏற்கனவே கடந்து வந்து விட்டார். இன்றைக்கு நம்மை முழுமையாக விடுதலை செய்ய போகிறார். முழுமையாக நம்ம எந்த பிரச்சனையோட வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த பிரச்சனைகளுக்காக எல்லாம் நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு யுத்தம் செய்ய, நமக்காக யுத்தம் செய்ய அவர் புறப்பட்டு செல்ல போகின்றார்.
நமக்காக மேலான இந்த உலகத்தையே படைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவேதான் நீங்கள் இனி யுத்தம் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். 1 2 இல்லை, எல்லாவற்றையும், எல்லாம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும், நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தேவைகள் மட்டுமல்ல, நமக்கு தேவையான பரலோகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நம்ம உற்சாகமாக அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொண்டோம். நான் இயேசுக்குள்ளால வந்து விட்டேன், அதனால இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தீங்குகள் இருந்தாலும் அவையெல்லாம் நன்மையாக மாறும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள், என்னுடைய தீங்குகள் எல்லாம் நன்மையாக மாறும். கடவுள் என் சார்பில் இருக்கின்ற போது எனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். யாரும், ஆண்டவர் சொல்ல, எல்லாம் எல்லாம், யாரும்னா ஒருத்தர் கூட நமக்கு எதிராக நிற்க முடியாது. எனவே தான் யோசுவாவை பரிசினார், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். துணிவுகள் வீறுகள், அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட இயேசுடன் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்ம வழியா பல ஆயிரம் கணக்கான மக்கள் என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்க்க போகிறார். அதற்காகத்தான் நம்ம இன்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தையே வெற்றி கொண்டிருக்கிறார். எனவே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம பல நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்த யாரும் வெறும் கையோட சென்றதில்லை. வெறும் கையோடு அவர்களை யாரும் திருப்பி ஆண்டவர் அனுப்பியதில்லை. அவர்கள் வந்ததற்கு மேலாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த உலகத்தின் மீது ஒட்டுமொத்த அதிகாரமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அனைவரும் உற்சாகமாக ஆண்டவரிடம் அன்பு கூறுவேன் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து அவரை பாடுவோம். இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கின்ற போது இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நம்ம விடுபடுறதை நம்ம பார்ப்போம். நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் பிறக்கிறது, ஒரு சந்தோஷம் ஊற்றெடுக்கிறது. நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு வந்தோமோ அதெல்லாம் இந்த கண நேரத்தில் மறைந்து போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவருக்கு எல்லாமே லேசான காரியம். நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்னால அவரால் முடிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த ஒரு உற்சாகத்தோட நான் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். அவர் என் கூட இருக்காரு, என் உள்ளத்துக்குள்ளால வந்திருக்காரு, அவர் என் கூட இருக்காரு. அதனால நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதை குறித்து நான் கலங்க மாட்டேன். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எனக்கு தீமையும் நன்மையாக மாற்றுகின்ற இறைவனை நான் பெற்றுக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே எல்லோரும் உற்சாகமாக அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். இதைவிட பாக்கிய நமக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, உள்ளத்தை ஒப்புக்கொடு. ஆராதனை ஆராதனை, முழுமையாக ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே ஹல்லேலூயா இன்னும் அதிகமாய், ஹல்லேலூயா ஆராதிப்பேன் நன்றி இயேசுவே. இன்னும் ஆர்வமாய். நன்றி. அன்பு கூறுவே நன்றி. இன்னும் அதிகமாய், ஹல்லேலூயா ஆராதிப்பேன் எங்களை தேர்ந்தெடுத்து, இன்னும் ஆர்வமாய். ஆமென், எங்களை தேர்ந்தெடுத்த எங்கள் அன்பு தெய்வம் நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து
இந்த உலகத்தின் மீது அதிகாரத்தை கொடுத்து எல்லாவற்றும் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்ற அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அழைத்ததற்காக அவருக்கு நம்ம உள்ளத்தை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. நன்றி. எபினேசரே, உற்சாகமாக எபினேசரே, இந்த அரங்கம் அதிரணும். இதுவரையில் உதவி நீரே. இந்த அரங்கம் அதிரணும். இதுவரையில் உதவி நீரே. எந்த உம்மை கட்டுகள் முழு இருந்தாலும் உள்ளத்தோடு இப்போதே, ஆராதிப்பேன். இப்போதே முழு பலத்தோடு முழுமையாக அன்பு கூறுவேன். முழுமையாக ஆராதனை, ஆராதனை, நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆராதனை, ஆராதனை, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆராதனை, ஆராதனை, யுத்தம் கடவுளுடைய யுத்தம். ஆராதனை, ஆராதனை, அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக இன்னும் ஆராதிப்பேன். இன்னும் அதிகமாக ஆர்வமாய் இன்னும் அன்பு ஆர்வமாய் கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். நம்மை தேடி வந்த தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவரிடம் வந்தவர்கள் யாரும் வெறும் கையோடு சென்றதில்லை. நம்ம லேட்டா வந்தாலும் ஆண்டவர்